إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அமல் ரீதியான செயல்பாடுகளை சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அமல் இல்லை என்று சொன்னால் அந்த கடமையான சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் எங்களிடத்தில் நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுவோம். எனவே தான் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தொழுகை விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபர்லான தொழுகை, பக்கத்தில் பள்ளி இருக்குன்னு சொன்னால் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காலை நேரத்தில் குறைஞ்ச 2 ரக்காயத் துஹா தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்கள். இரவு நேரத்தில், கடைசி நேரத்தில் இரவுல எழும்பி தஹஜ்ஜத் தொழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சுதான் சஹாபாக்கள் தோழர்கள் சாதனை படைத்தார்கள். இந்த அமல்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வச்சிச்சு. எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால் இந்த அமல்களை நாளாந்தம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி என்ன செய்யுங்க, குடும்பத்தோட அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் காத்துக்கொள்ளுங்கள் என்ற இறைவன் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தின் அடிப்படையில் குடும்பத்தோடு அடிக்கடி நல்லறங்களை மாறி மாறி பேசிக்கொண்டு போட்டி போட்டு நல்லறங்கள் செய்யக்கூடிய சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் மனிதர்கள் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.